நம் உள்ளே இருக்கும் விஷத்தை நீக்கி அமிர்தம் அருந்தி தேவராக வாழலாம் என்பதை திருஞான சம்பந்தரின் பாடல் வரிகளின் மூலம் சற்று சிந்திக்கலாம். காரினம் அல்கு கடல் நஞ்சமுது உண்ட கடவுள் உள்ளிடம் என்பர். தேவர்கள் பார்க்கடலை கடைந்தார்களாம். எதற்கு? அமுதம் உண்பதற்காக. அமுதம் உண்பவனே நீடூடி வாழ்வான், இறைவன் திருவடியை அடைவான். இது புராணம். நாம் ஞான விளக்கத்திற்கு வருவோம். நம் வெள்ளை விழியே பார்க்கடல், கண்மணிதான் மேருமலை. தேவர்கள் பார்க்கடலை கடையும் போது விஷம் வெளியே வந்து பின்பே அமிர்தம் கிடைத்தது. நாமும் நம் உள்ளே இருக்கும் அமிர்தத்தை கடைந்தெடுக்க நாம் நம் உள்ளே இருக்கும் மேருமலையான கண்மணியில் ஞான சர்க்குருவிடம் தீட்சை பெற்று கண்மணியில் நினைவை வைத்து உணர்ந்து தவம் செய்வதே பார்க்கடல் கடைவதாகும். தவம் செய்ய செய்ய கண்மணியானது மேருமலை சுழல்வது போல நடுவே இருந்து சுழலும். கண்மணி சுழல சுழல மேருமலையை சுற்றிய வாசுகி பாம்பு தன் விஷத்தை கக்குவது போல நம் முற்பிறவி வினையாகிய கர்மமாகிய விஷம் வெளியேறும். நம்மை காக்கும் பொருட்டு சிவன், அதாவது கண்மணியில் உள்ள ஒளி அதை அருந்தும். தவத்தால் ஒளி பெருக பெருக நம் பாவமாகிய கர்மத்திரை அகலும். தொடர்ந்து பார்க்கடலை கடைந்தோமானால், அதாவது தொடர்ந்து நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து கண்மணி ஒளியை தியானம் செய்தோமானால் விஷம் அனைத்தும் நீங்கி அமிர்தம் கிட்டும். அமிர்தம் பருகினால் நாமும் தேவராகலாம், சாகாமல் இருக்கலாம், ஞானம் கிட்டும். இப்படி நஞ்சாகிய நம் கர்மங்களை உண்டு கண்மணி ஒளியான தீயில் அழித்து நம்மை காக்கும் சிவம் ஒளியான இறைவன் நம் உள்ளே, நம் சிற நடு உள்ளேதான் இருக்கின்றார் என ஞானசம்பந்த பெருமான் தெளிவாக கூறுகிறார். திருவடியில், அதாவது நமது கண்களில் குருவின் மூலம் தீட்சை பெற்று ஞானதவம் செய்து நமது கர்மங்களை நீக்கி அமிர்தம் அருந்தி நாமும் மரணமில்லா பெருவாழ்வு அடைவதற்கான வழியை தங்கஜோதி ஞான சபை திருவடி தீட்சையின் மூலம் நமக்கு வழிகாட்டி வருகின்றது. மேலும் திருவடி தீட்சை பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ள வள்ளல்யார்.com என்ற இணையதளத்தை அன்பர்கள் பார்வையிடலாம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. திருவருட் பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம். ஞான சர்க்குரு திரு சிவசெல்வராஜ ஐயா திருவடிகளே சரணம் சரணம்.